வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கின் வல்லரசாக இஸ்ரேல், நெதன்யாகு முழக்கம். பேச்சுவார்த்தை சூழலை சீர்குலைக்கும் அமெரிக்கா, ஈரான் கடும் குற்றச்சாட்டு. ஈரானுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வைத்த செக், விதிக்கப்படும் புதிய பொருளாதார தடைகள். ஹோர்முஸ் நீரிணை நெருக்கடி, சர்வதேச சமூகத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்ல கட்டார் தீர்மானம். ஈரான் மீது தாக்குதலை நடத்த அமெரிக்கா துளியும் தயங்காது, ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. அமெரிக்கா ஈரான் இடையில் மீண்டும் போர் நிறுத்த பேச்சு, இன்று இஸ்லாமாபாத்தில் ஆரம்பம். தொடர்பென விரிவான செய்திகள். இஸ்ரேல் இன்று முன்னெப்போதையும் விட வலிமையான நாடாக உருவெடுத்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் அடைந்துள்ள வெற்றிகள் மற்றும் ராணுவ முன்னேற்றங்கள் குறித்து அரசு விழா ஒன்றில் அவர் விரிவாக உரையாற்றினார். இதன்போதே அவர் மேற்படி விடயத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், அமெரிக்காவுடன் இணைந்து உலகிலுள்ள தீய சக்திகளுக்கு எதிரான போரை இஸ்ரேல் முன்னின்று வழிநடத்துவதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அச்சுறுத்தல் அமைப்புகளுக்கு இஸ்ரேலிய படைகள் பலத்த அடியை கொடுத்துள்ளதாக தெரிவித்த நெதன்யாகு, இதன் மூலம் இஸ்ரேலை ஆபத்துக்குள்ளாக்கும் ஈரானின் திறனை தாங்கள் வெற்றிகரமாக சிதைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கின் பிராந்திய வல்லரசாக இஸ்ரேலின் நிலை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு இந்த போர்க்கால சூழலிலும் புதிய சர்வதேச கூட்டணிகளை உருவாக்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு அமைதி வட்டத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது உரையில் நம்பிக்கை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமாபாத்தில் இந்த வாரம் அமெரிக்காவுடன் நடைபெறவிருந்த புதிய சுற்று பேச்சுவார்த்தையில் ஈரானிய குழு பங்கேற்பது குறித்து இதுவரை எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகே தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சமீபத்திய நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைக்கான சூழலை சீர்குலைத்துள்ளதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகை, டூஸ்கா கப்பல் சிறைப்பிடிக்கப்பட்டது மற்றும் ஈரானின் உள்கட்டமைப்புகளை அளிப்போம் என்ற ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தொடர்ச்சியான மிரட்டல்கள் ஈரானிய தரப்பை தீவிரமாக யோசிக்க வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு நல்லெண்ணத்துடனும் முழு ஈடுபாட்டுடனும் சென்றோம். ஆனால் அமெரிக்கா எவ்வித தீவிரத்தன்மையுமின்றி செயல்படுகிறது என பாகே குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிகாரிகளின் முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் புரியப்போவதாக விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் எவ்விதத்திலும் ஏற்புடையவை அல்ல என்றும் அவர் சாடியுள்ளார். அமெரிக்கா ஒருபுறம் அமைதி பேசுவதும் மறுபுறம் ஈரானிய இறையாண்மையை அச்சுறுத்தும் வகையில் தாக்குதல்களில் ஈடுபடுவதும் ராயதந்திர ரீதியிலான முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை தடை செய்ய காரணமான ஈரானிய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது புதிய பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒரு மனதாக ஒப்புக்கொண்டுள்ளன. லக்சம்பேர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்துக்கு பிறகு ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கலாஸ் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். சர்வதேச கடல் வழித்தடத்தில் சுதந்திரமான போக்குவரத்தை அப்பட்டமாக மீறும் ஈரானின் செயலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சர்கள் மத்தியில் பேசிய காஜா கலாஸ் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆஸ்பைடஸ் கடற்படை பிரிவை மேலும் வலுப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது செங்கடல் பகுதியில் ஹீதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் இருந்து வணிக கப்பல்களை பாதுகாத்து வரும் இக்கடற்படை பிரிவு இனி ஹார்முஸ் நீரிணை பகுதியிலும் தனது கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடல்சார் வணிக போக்குவரத்து என்பது பேச்சுவார்த்தைக்கு அப்பாற்பட்டது எனவும் அதனை சீர்குலைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் காஜா கலாஸ் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சர்வதேச சமூகத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்ல கட்டார் தீர்மானித்துள்ளது. இது உலகளாவிய பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதாக கட்டார் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதன் தாக்கம் வீடுகளின் வெப்பமூட்டல் மற்றும் மின்சார அமைப்புகளில் கூட உணரப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இந்த நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வந்து நீரிணையை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருவது முழு உலகின் பொதுவான பொறுப்பாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
அரசியல் தீர்வை காண்பதற்கான ஒரு பயனுள்ள வழியாகவே கட்டார் மத்தியஸ்த பணியை கருதுகிறது. அந்த வகையில் மத்தியஸ்தராக செயல்படும் பாகிஸ்தானுக்கு கட்டார் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் பாகிஸ்தானுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று ரீதியான உறவுகள் மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நெருக்கடி எங்களுடையது என்பதால் அனைத்து வளைகுடா நாடுகளும் சம்பந்தப்பட்ட தரப்புடன் தினசரி தொடர்பில் உள்ளன. கட்டார் ஒரு நம்பிக்கைக்குரிய நாடு என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது. எமது நட்பு நாடுகளுடன் இணைந்து இதற்கான தீர்வை காண தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் என அல் அன்சாரி மேலும் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளாவிட்டால் ஈரானில் குண்டுமழை பொழியும் என்றும் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்த துளியும் தயங்க மாட்டோம் எனவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறும்போது, ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போரில் அமெரிக்க ராணுவம் அசாத்திய துணிச்சலை வெளிப்படுத்தியுள்ளது. ஆனால் நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் உள்ளிட்ட நாளிதழ்கள் பொய் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. ஈரான் கடற்படை, விமானப்படை முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி தளங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன. அந்த நாட்டின் மூத்த தலைவர்கள் கொல்லப்பட்டு உள்ளனர். மனிதாபிமான அடிப்படையில் அமெரிக்கா, ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. இந்த போர் நிறுத்தம் புதன்கிழமையுடன் நிறைவடைகிறது. அதற்குள் அமெரிக்காவுடன் ஈரான் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். இல்லையெனில் ஈரான் முழுவதும் குண்டுமழை பொழியும். அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்த துளியும் தயங்க மாட்டோம். போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும் திட்டமில்லை. என்னை பொறுத்தவரை இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் ஈரான் பிரதிநிதிகள் கண்டிப்பாக பங்கேற்பார்கள். இல்லையெனில் அதற்கான விளைவுகளை அந்த நாடு சந்திக்கும். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கிறோம். இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த பிப்ரவரி 28 முதல் அமெரிக்கா, ஈரான் இடையே போர் நடைபெற்றது. கடந்த 8 இருதரப்பிடையே 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் அமல் செய்யப்பட்டது. இதனிடையே கடந்த 11, 12 அமெரிக்கா, ஈரான் பிரதிநிதிகளிடையே பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதைத் தொடர்ந்து இஸ்லாமாபாத்தில் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தையை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அணு ஆயுதம், ஹார்முஸ் ஜலசந்தி கட்டுப்பாடு, லெபனான் போர் நிறுத்தம் உள்ளிட்ட விவகாரங்களில் இருதரப்புக்கும் இடையே ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. இதனால் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புதிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இன்று புதன்கிழமை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ளதாக 2 அதிகாரிகள் அசோசியேட்டட் பிரஸிடம் தெரிவித்துள்ளனர். தற்போது நடைமுறையிலுள்ள 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வரவுள்ள நிலையிலேயே இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படவுள்ளன. மறுபுறம் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரானிய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டமை மற்றும் 2 நாடுகளுக்கும் இடையிலான கடல்சார் மோதல்கள் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தை சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது.